2 தீமோத்தேயு 2:1. இன்றைக்கு இந்த வசனத்தை நான் காலையில் கடவுள் எனக்கு நினைப்பூட்டினார். ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதை கடவுள் எனக்கு பார்க்கும் மூலமாக கிருபை செய்து இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு பேசினார். இது உங்களுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக கிறிஸ்து பேசுகிறார். அதில் தயவு கூர்ந்து 2 தீமோத்தேயு 2:1 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமேன். அப்படின்னா நம்ம எல்லாருமே அவருடைய கிருபையில் நம்ம பலப்படணும். அதுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். உடனே கிருபையில் பலப்படணும்னு சொல்லி கிருபை ஊழியர்களை பின்பற்றிட்டு சென்று விடாதீர்கள். அவர்கள் கிருபையின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களே கிருபையில் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் கிருபையில் பலப்பட வேண்டும் என்றால் இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு போய் ஒப்புரவாகுங்கள், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகுங்கள், இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் அவரிடம் தரித்திருங்கள். அதான் வேதவசனம் கூறுகிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை, அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்க வேண்டும். அந்த உறவை குறித்தான் பேசுகிறது. அந்த உறவோடு நீங்கள் அவரோடு இருக்கும்போது தான் நீங்கள் கிருபையில் பலப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபையில் நீங்கள் பலப்படும் போது தான் நீங்கள் உங்களுடைய சுய இச்சைகள், உங்களுடைய பாவ சுபாவங்கள், பாவம் உங்களை விட்டு வெளியேறி போகும். நீங்கள் கிருபை ஊழியக்காரனை பின்பற்றி விட்டு சென்றாலும், நீங்கள் அங்கே மோகன்சி நோக்கி போனாலும் சரி, இங்கே பால்தனேரன் நோக்கி போனாலும் சரி, அங்கே அந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீங்கள் கிருபையில் பலப்பட முடியாது. நீங்கள் கிருபையில் பலப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் உறவு கொள்ளும்போது நீங்கள் கிருபையில் பலப்பட முடியும். நீங்கள் கிருபையில் பலப்பட்டிருந்தால்தான் உங்கள் பாவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் சுய முயற்சியின்படி உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்களுடைய இச்சையை நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோதான் ஓடினாலும் சரி, எவ்வளோதான் இப்போ துள்ளினாலும் குதித்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியாது. அப்படின்னு உங்கள் பாவத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய கிருபையில் பலப்பட வேண்டும். அதுதான் வசனம் கூறுது, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஏன்னா கிருபையில் நீ பலப்பட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய ஜென்ம சுபாவங்கள், உன்னுடைய மாம்சீக குணங்கள் எல்லாமே உன்னை விட்டு வெளியே போயிடும். அதனால் தயவு கூர்ந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய கிருபையில் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.